அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாய சதுவ போட்டி. இப்படி ஒரு சதுவம் கொடுத்துருக்காங்க. இந்த சதுவத்தை சால்வ் பண்ணணுமாங்க. இதுக்கு ப்ரைஸ் 500 ரூபாய் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் 250 ரூபா, மூன்றாம் ப்ரைஸ் வந்து 5 பேருக்கு 100 ரூபா வச்சுருக்காங்க. 27 நம்ம ஆன்சர்ஸ் வந்து மெயில் பண்ணணும். ஓகேங்களா? போட்டிக்கான ஃபஸ்ட் ரூல்ஸ் வந்து என்னென்னா, இந்த கட்டத்துக்குள்ள 1லேருந்து 64வது நம்பர் வரைக்கும் மட்டும்தான் ஃபில் பண்ணணும். வேறு நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், ஒரே நம்பர் ரெண்டாவது தடவை வரக்கூடாது. மூணாவது விஷயம், 4க்கு 4 சதுவத்தின் கிடைமட்ட வரிசை, நெடுவரிசை, மூலைவிட்டங்கள் 130 என்ற மாயத்தொகையை கொடுக்குமா. அதாவது 4க்கு 4ங்கிறதுல ஹரிசாண்டலை கூட்டினாலும் 130 வரணும், வெர்டிக்கலாக கூட்டினாலும் 130 வரணும், இந்த கட்டத்துக்குள்ள கூட்டினாலும் 130 வரணும். ஓகேங்களா? சரிங்களா? எந்த ஆங்கிளில் கூட்டினாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து இந்த ஸ்கொயருக்கு 130, இந்த ஸ்கொயருக்கு 130ன்னு கிடைக்கணும். ஓகே. ஒரே நிற பகுதியில் உள்ள ஒவ்வொரு 2க்கு 2 சதவமும் 130 கொடுக்கணுமா. இந்த கலரில் உள்ள 130, இந்த கலரில் உள்ள 130 அப்படின்னு கொடுக்கணுமா. ஓகே. ஒவ்வொரு 4 சதவ மைய பெட்டியில் 2க்கு 2 130 கொடுக்குமா. இதை தான் சொல்கிறாங்க உள்வட்டம், உள் சதவம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸுக்கு அனுப்பினால் பரிசு கிடைக்கும். எந்த அட்ரஸுக்குன்னா இதில் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். லன்ச் டைமில் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதில் ஹிண்ட்டை பாருங்கள் எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 3 கட்டத்தையும் கூட்டினீங்கன்னா 94 வரணுமா. இதுக்கு 35 கொடுத்துருக்காங்க. இந்த டாட்டட் லைன்ஸ் பாருங்கள், இந்த 2 டாட்டட் இந்த கட்டத்தை கூட்டினா 67 வரணுமாங்க. அதேமாதிரி இந்த 2 கட்டத்தை கூட்டினா 62 வரணுமா. ஸோ நம்ம எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த லைனை கூட்டினாலும் 130 வரணும். ஹரிசாண்டலை கூட்டினாலும் 130, வெர்டிக்கலாக ஹரிசாண்டலை கூட்டினாலும் 130, வெர்டிக்கலாக கூட்டினாலும் 130 வரணுங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்போது சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த சைட்லேருந்து இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த கட்டத்தை எடுக்கலான்னு பார்க்கேன். ஏன்னா இந்த கட்டத்துக்குள்ள எனக்கு 130 வேணும். இந்த 2 கட்டத்துக்கு எத்தனை இருக்குது? 103 இருக்குது. 103 கூட ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் ஆன்சர் வந்து 12 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எத்தனை ஆச்சு? 125 ஆச்சு. இதில் எத்தனை போடலாம்? 15 போடலாம். அப்படின்னா 130 ஆச்சா? ஓகேங்க. இந்த 2 கட்டத்தையும் கூட்டினா 67 கிடைக்கணுமாங்க. 67 மைனஸ் 15 போட்டிங்கன்னா எத்தனை கிடைக்கும்? 52. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த சைடு வருவோங்க. இந்த லைனுக்கு 130 வேணும். சரிங்களா? இந்த கட்டத்தை பாருங்கள், 69 இருக்குது. ஓகேங்களா? 69 ப்ளஸ் 52 கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 69, 71, 121. ஸோ இங்கே வந்து என்ன போட்டால் போதும்? 9 போட்டால் போதும். சரிங்களா? அப்படியே இந்த சைடு வருவோம். 72 வேணும். இந்த 2 கட்டத்தையும் கூட்டினா இங்கே 9 இருக்குது. அப்படின்னு இங்கே என்ன போடுவீங்க? 63. சரிங்களா? இந்த சைடு அப்படி வேகமாக சால்வ் பண்ணி இப்படி கொண்டாடுவீங்க. இன்னும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 63, 60, 123ங்க. இந்த சைடில் இன்னும் 7 தான் வேணும். சரிங்களா? இந்த கட்டத்துக்குள்ள கூட்டுறதுக்கு 7 தான் வேணும். ஆனால் இங்கே 66 இருக்குது. 3 கட்டத்தையும் கூட்டினா 66 வேணுமாங்க. இந்த 2 கட்டத்தையும் கூட்டினா எனக்கு 7 தான் வேணும். ஸோ அப்போ நான் இங்கே வந்து என்னென்னு பண்ணலாம்? 59ன்னு எழுதலாம். சரிங்களா? 59ன்னா இங்கே 7 வந்தாலே ஆன்சர் முடிஞ்சிச்சு. 66 கிடச்சோம். சரிங்க. இப்போ அடுத்த ஹிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த ஹிண்ட் எங்கே இருக்குது? அடுத்த ஹிண்ட் எங்கே இருக்குன்னா, நம்ம இந்த சர்க்கிள் பார்த்த மாதிரியே இந்த சைடில் உள்ள கார்னர் சர்க்கிளுக்கு வரும். இந்த கட்டத்துக்குள்ள எனக்கு 130 வேணும். இப்போ இந்த 4 கட்டத்தையும் கூட்டினா எனக்கு 130 வேணும்ல. இந்த 2 கட்டத்துக்கு 63 சொல்லியிருக்காங்க. இதுக்கு 43 ஆன்சர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 63, 43, 106 ஆச்சு. அப்போ இதில் எத்தனை போட்டால் போதும்? 24 போட்டாலே போதும், ஆன்சர் வந்துடும். 130 இந்த கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னொரு லைனை பாருங்க. இந்த 2 கட்டத்தையும் கூட்டினா 71 வருதாங்க. ஸோ எது கூட 24 கூட்டினா 71 வரும்னா 47 கூட 24 கூட்டினா
71. சரிங்க. இப்போ இந்த லைனை பார்ப்போங்க. 42 இந்த 2 கட்டத்தையும் கூட்டினா 42 வேணுங்க. 42 47 கூட்டினீங்கன்னா 89 வந்துடும். 89 கூட எதை கூட்டினா 130 வரும்? 41 கூட்டினா 130 வரும். ஸோ இந்த 3 ஆன்சருக்கு இங்கே 2 கட்டத்துக்கு ஆல்ரெடி 42 இருக்குது. ஸோ 47 41 130 ஆச்சு. இங்கே அடுத்த ஒரு ஹிண்ட் இருக்குதுங்க. 75 41 வேணும். இந்த 2 கட்டத்தை கூட்டினா 75 வரணுமாங்க. ஸோ இங்கே 41 கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து 34 போட்டால் அந்த 2 கட்டத்தையும் கூட்டினா 75 வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கூட சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த ஹிண்ட் எங்கே இருக்குது? ஏன்னா ஒவ்வொரு ஹிண்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இதை சால்வ் பண்ண முடியும். அவசரப்பட்டு வேகமாக ஃப்ளூக்கில் ஆன்சர் எழுத முடியாது. ஸோ அடுத்து இந்த சைடு வந்துடுவோம். 34 35 69. 130ல் 69 போச்சுன்னா எத்தனை வேணும்? 61. இந்த 2 கட்டத்துக்கும் சேர்த்தா 61 வேணுங்க. ஆனால் இங்கே 3 கட்டத்தையும் சேர்த்தா 94 இருக்குது. 94ல் 61 கழிங்க அப்படின்னு எத்தனை கிடைக்கும்? 33. ஸோ இந்த கட்டம் 33. இந்த 2 கட்டமும் சேர்ந்து எத்தனை கிடைக்கணும்? 61 கிடைக்கணும் உங்களுக்கு. இதை 2வது தேடிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அகெயின் அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். அடுத்த ஹிண்ட் உள்ள கட்டம் எங்கே இருக்குன்னு தேடினோம்னா இந்த சைடு வந்துங்க. இந்த 2 கட்டத்தையும் கூட்டினீங்கன்னா 66ங்க. 66 + 59 75 50 125 ஆச்சு. 125 கூட 5 கூட்டினா தான் என்னாச்சு? 130 கிடைக்கும். ஸோ 5 போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த கட்டத்துக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. இந்த 3 கட்டத்தையும் கூட்டினா தான் 25 கிடைக்கணுமா. இப்போதைக்கு அந்த கட்டத்தை ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி அடுத்த ஹிண்ட் எங்கே இருக்குன்னு தேடுவோம். நான் வீடியோ பாஸ் பண்ணி கட் பண்ணுறேன். எதுக்காகனா வீடியோ ரொம்ப லென்த்திங் ஆகிடும். இந்த கட்டத்தை கூட்டி பார்ப்போம். இந்த 2 கட்டத்தையும் கூட்டினீங்கன்னா 67 கிடைக்குதான். இங்கே 33 இருக்குது. 67 33 67 33 100 ஆச்சுங்க. இங்கே எத்தனை போடலாம்? 30 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 130 வந்துடும். ஓகேங்க. ஸோ இந்த சைடு ஹிண்ட்டு சால்வ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த கட்டத்துக்குள்ள 67 இருக்குது. ஸோ மீதி என்ன இருக்குதுன்னு நம்ம தேடணும். இங்கே இன்னும் 2 நம்பர் போட்டால் தான் 130 வரணும். ஓகேங்களா? ஸோ 1 by 1 ட்ராக் பண்ணலாம். ஸோ அடுத்து வித்தியாசமாக யோசிப்போம். இந்த 4 கட்டத்தையும் கூட்டினா 130 வேணும்ல. ஸோ இப்போ கூட்டி பார்ப்போம். 52 9 61 5 66 10 76 ஆச்சு. 76 கூட 54 கூட்டினீங்கன்னா எத்தனை கிடச்சிச்சோ? 130 கிடச்சோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த சைடு வந்த ஹிண்ட்டு சால்வ் ஆகிடுச்சு. இப்போது இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஹிண்ட்டு கிடச்சிருச்சுங்க. 54 15 69 ஒரு 12 69 12 கூட்டினீங்கன்னா 71 81 ஆச்சு. 81 கூட 49 கூட்டினீங்கன்னா 130 கிடைக்கும். அதே டைமில் இன்னொரு ஹிண்ட்டு உங்களுக்கு கிடைக்குதுங்க. 60 வேணும்னா 49 கூட எதை கூட்டினா 60 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 கூட்டினீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த சைடில் உள்ள ட்ராக்கில் உள்ள ஆன்சர் கிடச்சிருச்சு. சரிங்களா? அதே மாதிரி கீழே வாங்க. 30 34 64 35 64 35ன்னா 99. இது கூட 130 வேணும்னா 31 கூட்டினா 130. சரிங்களா? இப்போ அதே ட்ராக்கு இந்த சைடில் பாருங்கள். 30 31 61 33 94 ஆச்சு. 36 போட்டிங்கன்னா 130 ஆயிடும். ஸோ இந்த லைன் ஈஸியாக கிடைச்சிச்சு. அப்படி இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். இந்த சர்க்கிள் 41 47 கூட்டினீங்கன்னா 88 88 ஆயிடும். 88 4 92 112 ஆகிடுச்சு. ஸோ 18 போட்டால் 130 ஆகிடுச்சு. ஸோ 18. ஓகே. அப்படி இந்த ட்ராக்கில் வாங்க. 24 18 42 42 43 85 ஆச்சு. 85 கூட 45 சேர்த்திங்கன்னா 130 ஆச்சு. சரிங்க. இந்த சைடில் வேறு எதுவும் ஹிண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 89 வேணுங்க.
இந்த 2 கட்டத்தை கூட்டினீங்கன்னா 89 வேணும். 45 கூட 44 கூட்டினீங்கன்னா 89. ஓகேங்க. ஸோ 45 கூட 44 கூட்டினீங்கன்னா 89. இப்போ அதே ட்ராக் இந்த சைடு ஃபார்ம் பண்ணுவோம். 44 கூட 63 கூட்டுங்க. இந்த 2 கட்டத்தை கூட்டினா 63. இந்த 4 கட்டத்தை சேர்த்தா 130 வேணுங்க. 44 63 107. 23 சேர்த்திங்கன்னா 130. சரிங்களா? இப்போ அந்த ட்ராக்கை போக இந்த லைன் உங்களுக்கு கிடைக்குது. 23 18 41 41 41 82. 82 கூட 48 கூட்டினீங்கன்னா 130 ஆயிடும். சரிங்களா? இந்த லைன் உங்களுக்கு ஃபுல்லாகவே சால்வ் ஆகிடுச்சு. சரிங்களா? அடுத்த ஹிண்ட்டை பாருங்கள். இந்த டாட்டட் லைன்ஸை பாருங்கள். இந்த 3 கட்டம் சேர்ந்தால் 92 கிடைக்கணுமாங்க. 23 30 கூட்டிங்கன்னா 53 ஆச்சு. 53 கூட எதை கூட்டினா 92 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 53 கூட 23 30. 53 கூட 39 கூட்டினீங்கன்னா 92 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சைடு வந்த ஹிண்ட்டும் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த லைனை கூட்டினா 130 வேணுங்க உங்களுக்கு. ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 30 34 64 9 73 103 ஆச்சு. 27 போட்டிங்கன்னா 130 ஆச்சு. சரிங்களா? இந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஹிண்ட்டு அதே ட்ராக்கில் மேலே வரீங்க. 60 63 123 5 127. 3 கூட்டினீங்கன்னா 130 ஆயிடும். சரிங்க. இந்த 2 கட்டத்தை கூட்டினா 66 வேணுங்க. அப்போ 63 3 66. ஸோ இது சால்வ் ஆகிடுச்சு. 66 5 68 63 5 66 5 71 59 130 ஆச்சு. சரிதாங்களா? இப்படி சால்வ் பண்ணலாம். சரிங்க. இனி அடுத்த ஹிண்ட் எங்கே வந்து இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஹிண்ட்டு நம்ம எங்கே வரேன்னா இந்த சர்க்கிளுக்கு வரேன். இந்த சைடில் உள்ள ஸ்கொயருக்கு 103 11 114 ஆச்சு. 114 கூட 114 கூட 16 கூட்டினீங்கன்னா 130 கிடைக்கும். சரிங்க. இந்த லைனில் பார்ப்போம். 16 9 25. 25 54 கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 24 55 25 54 கூட்டினீங்கன்னா 79 கிடைக்கும். அது கூட 51 சேர்த்திங்கன்னா 130 ஆயிடுங்க. சரிங்களா? இதுக்கு வேறு அடுத்த ஹிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கட்டத்தை சேர்த்திங்கன்னா 25 வருதாங்க. இந்த டாட் லைன்ஸை கனெக்ட் பண்ணி பாருங்கள். பழையபடியும் 14 4 20 5 25. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ 63 9 72. 72 கூட 58 கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 130 கிடைக்கும். சரிங்க. இன்னொரு விஷயம் நல்லா செக் பண்ணி பாருங்கள். இந்த 4 கட்டத்தையும் கூட்டினீங்கன்னா 184 வரணுமாங்க. 58 51 109. 109 ஒரு 48 157. 157 ஒரு 27. 164 184. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணலை, தப்பு விடலை. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த ஹிண்ட் எங்கே இருக்குதுன்னு நம்ம ஸ்லோவாக செக் பண்ணி பார்ப்போம். நல்லா பாருங்கள். இந்த சம்மில் இந்த ட்ராக் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோங்க. எல்லா இதுலேயுமே சென்டர் சர்க்கிளில் 2 இது சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இனிமேல் அடுத்த ஹிண்ட்டு சின்ன சின்ன கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்வ் ஆகுதான்னு செக் பண்ணணும். சரிங்களா? சின்ன சின்ன கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள 2 சம்முக்கு ஏற்ற மாதிரி சால்வ் ஆகுதான்னு செக் பண்ணணும். அதை சால்வ் பண்ணிவிட்டு தாங்க ஈஸியாக பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி இந்த சைடில் வரும். இந்த 4 கட்டத்துக்கு 130 வேணுமாங்க. 2 கட்டத்துக்கு 60 வச்சுக்காங்க. 60 63 123 ஆச்சு. ஸோ 7 மட்டும் போட்டாலே போதும். என்னாச்சு? 60
63 எங்கேயோ தப்பு விட்ருக்கோங்க, எங்கேயோ சின்ன தப்பு விட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 63 123 சரிங்களா. 123 5 128, இங்கே 3 வாய்ப்பே இல்லை. ஸோ இங்கே வந்து என்ன தான் வந்திருக்கணும், 2 தான் வந்திருக்கணும். எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வராது. ஸோ 66 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனீங்கன்னா 64 சரிங்க. இங்கே எதுவும் தப்பு விட்ருக்கேன்னு செக் பண்ணி பார்ப்போம். 63 5 68 4 72 58 130. இந்த ஒரு சின்ன நம்பர், எந்த நம்பரும் ரிப்பீட்டட் ஆகாதுங்க, 1லேருந்து 64 வரைக்கும் சரிங்க. 59 64 59 4 63 123 சரிங்களா. எதையும் அவசரப்பட்டு எழுதியாதீங்க. எழுதுனீங்கன்னா பென்சிலில் எழுதி பாருங்கள் சரிங்களா. இந்த லைன் தான் நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 60 64 124 124 6 130 கிடைக்கும் சரிங்க. 66 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்காங்க. 6 இங்கே இருக்குது, 59 இங்கே இருக்குது. 59 6 65, 1 கூட்டினா என்ன ஆகும், 66 கிடைக்கும் சரிங்க. அப்படி இந்த பெல்ட்டை ட்ராக் பண்ணுங்கள். 59 1 60 62 122. ஸோ இங்கே என்ன பண்ணால் போதும், 8 போட்டால் போதும் சரிங்க. இந்த 2 கட்டத்துக்கு 27 சொல்லியிருக்காங்க. ஸோ 19 8 27 சரிங்களா. இப்போ அதே ட்ராக் கீழே கொண்டாங்க. 44 45 89 98 108 108 கூட 22 கூட்டினா என்ன கிடைக்கும், 130 கிடைக்கும். ஆனால் இங்கே 42 இந்த 2 கட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 20 போடலாம் சரிங்களா. இப்போ அடுத்த லைன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 20 21 41 41 43 84 ஆச்சு. 46 போட்டிங்கன்னா 130 கிடச்சோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கட்டத்துக்கு 63 சொல்லியிருக்காங்க. 46 17 63 சரிங்க. 47 24 கூட்டினீங்கன்னா 71 ப்ளஸ் 17 88 88 42 130. இந்த கட்டம் சால்வ் ஆகிடுச்சு. 48 42 90 90 21 111 19 130. ஸோ இந்த கட்டம் கரெக்டாக சால்வ் ஆகிடுச்சு சரிங்களா. அதே மாதிரி இந்த சைடு வருவோம். இந்த 2 கட்டத்தை கூட்டினீங்கன்னா 62 கிடைக்குதாங்க. 62 36 62 36 கூட்டினீங்கன்னா 98 கூட 32 கூட்டினா என்ன கிடைக்கும், 130 கிடைக்கும். 34 32 66 66 35 101. ஸோ இங்கே 29 போட்டால் என்ன கிடைக்கும், 130 இந்த லைனுக்கு கிடைக்கும் சரிங்க. இந்த குட்டி 3 சைக்கிளுக்கு 94 போட சொல்லியிருக்காங்க. 32 33 65 29 94 சரிங்க. இப்போ இந்த 3 லைனையும் கூட்டுங்க. எனக்கு இங்கே 130 வரணும். 33 29 கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும், 62 கிடைக்கும். 70 90. ஸோ இங்கே 40 போட்டால் 130. இந்த 2 கட்டத்தையும் கூட்டினா 96 வேணுமாங்க. ஸோ 56 40 96 சரிங்களா. ஒன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேகமாக. ஸோ அப்போ இந்த ஸ்டெப் ஈஸியாக சால்வ் பண்ணி வந்துட்டோம். கிட்டத்தட்ட 51 + 13 64 64 கூட 56 கூட்டினீங்கன்னா 120 கிடைக்கும். ஸோ 10 மட்டும் போட்டால் போதும், 130 கிடைக்கும். அதே டைமில் இங்கே 36 கொடுத்துருக்காங்கங்க. 10க்கு 26 போட்டால் 36. இந்த சைடில் உள்ள ஆன்சருக்கு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி வந்துடலாம். 27 26 53 40 93 93 கூட 37 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 130 கிடைக்கும். அதே டைம் இங்கே 62 ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 37 கூட 25 கூட்டினீங்கன்னா 62. இந்த இன்னர் சர்க்கிள் வருவோம். 31 36 67 5 72 92 ஆச்சு.
38 போட்டிங்கன்னா 130. ஆன்சர் செக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த 4ஐயுமே கூட்டி பாருங்க. ஓகேங்களா? 69, 35, 104, 26, 130. ஸோ இந்த சைடு ஆன்சர் கிடச்சிச்சு, இந்த சைடு ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ அப்படியே இந்த ட்ராக்கில் வந்துடலாம். 49, 11, 60, 56, 116. ஸோ இங்கே 14 போட்டால் போதும். ஸோ 69 எனக்கு வேணும், இங்கே 14 இருக்குது. ஸோ 55 போட்டால் போதும். 55, 14, 69, 51, 52னா 121, 9, 130 ஆச்சு. சரிங்களா? இப்போ இந்த லைனில் பாருங்கள். 55, 12, 67, 70, 80 ஆச்சு. ஸோ 80 கூட 50 கொடுத்தீங்கன்னா 130. ஸோ இந்த சைடில் உள்ள லாஸ்ட் சம் பார்க்கும். என்னென்னா எது கூட கூட்டினா 103 கிடைக்கும். 53 கூட 50 கூட்டினா 103 கிடைக்கும். ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். 52, 15, 67, 3, 70, 50, 120, 10, 130. ஸோ இந்த சைடு உள்ள சர்க்கிளும் சால்வ் ஆகிட்டு. ஸோ அப்படி இந்த சைடு வருவோம். ஓகேங்களா? இந்த சைடு பார்த்திங்கன்னா 103 கிடைக்கணுமாங்க இந்த 2 கட்டத்தை கூட்டினா. ஸோ இப்போ இதில் என்ன போடுவீங்க? 62, 61, 42, 103. சரிங்களா? சரிங்க. இந்த ட்ராக்கில் 130 வேணும். 61, 58, 119, 8, 127. 3 மட்டும் போட்டால் போதும், 130 கிடைக்கும். இந்த 2 கட்டத்தையும் கூட்டினா 60 கிடைக்குதாங்க. ஸோ 57, 3, 60. சரிங்களா? இந்த லைனை செக் பண்ணி பார்ப்போம். 57, 4, 61, 62. 61ஐயும் 62ஐயும் கூட்டினீங்கன்னா 123. 7 மட்டும் போட்டிங்கன்னா 130. ஸோ இதுதான் மாய சதுரம் போட்டிக்குள்ள பதில்கள். இவ்வளோ பெரிய சம்மை நீங்கள் சால்வ் பண்ணி என்ன பண்ணணுன்னா இந்த பேப்பரில் ஃபில் பண்ணணும். இந்த பேப்பரில் ஃபில் பண்ணி இந்த அட்ரஸுக்கு அனுப்புனீங்கன்னா பரிசுகள் உண்டு, மேலும் விதிமுறைகள் உண்டு. நன்றிங்க.